மூஞ்சி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சரண் வித் பிரவீன். இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கா நைட்டே ஆகுது, 8 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் வேலை பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு உட்காரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ். பூஜைனா விளக்கேற்றிட்டு உட்காரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ சாட்டர்டே சண்டேனாலே எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருக்கும். அண்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து vlog போட்டு. ரொம்ப அடம், ரொம்ப வாழு, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்கிறான். அப்படி வாயில வைக்க கூடாது, எல்லாத்தையும் வாயில வைக்கிறான். ஆஜி பும் பா, ஐயோ பார்த்துட்டான். ஜி பும் பா. What is this? Hey! Behave yourself. அடிப்பியா மம்மியா? அடிப்பியா? 9 மாசம் வயிற்றுல வச்சு பெத்தா உன்னை அடிப்பியா நீ? Very bad. அடி வாயா. ட்ரைனிங் கொடுத்துரு. Hi, how are you? Hi everyone, how are you? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எங்கள் சேனலில் நாங்கள் வந்து vlogன்னு எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் நாங்கள் ரொம்ப இறங்கிட்டோம் கைஸ். அதனால் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து டச்சே விட்டு போச்சுன்னு சொல்லலாம். இப்போ vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு வந்து அது வந்து என்ன சொல்லுது, ஆட்டோமேட்டிக்காக வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த டச் விட்டு போனதால். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கும் எடுப்பேன், நாளைக்கு கூட கண்டென்ட்டும் இதில் சேர்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சண்டே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தண்ணிக்கு வந்து சரியான கிரேஸ் பிரணவு. ஸோ இப்போ வந்து அவருக்கு நான் தண்ணி தர்றேன்னா பாருங்க, இந்தா சரி அல்லற மெல்லமா குடி. ஏய், கிச்சன் எல்லாம் கூட பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. வீடெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இந்த 2-3 டாய்ஸ் அங்கங்கே கிடக்கும், அவ்வளோதான். பிரணவோட டாய்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோதான் எடுத்து வச்சாலும் அவன் எடுத்து விளையாடிட்டு அப்படியே போட்டுட்டு வந்துடுவான். ஸோ நைட்டு மட்டும்தான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ரொம்ப நாள் ஆச்சுல vlog பண்ணி, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இது நான் இன்னைக்கு வந்து லஞ்சில் வந்து தக்காளி சட்னி வச்சேன், தக்காளி தொக்கு வச்சேன். ஸோ அந்த தக்காளி தொக்கு இருக்குது. அந்த தக்காளி தொக்கு வச்சே நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீனுக்கு தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமான்னு கேட்டுட்டு அவருக்கு ஒரு 2 தோசையோ 2 சப்பாத்தியோ போட்டு கொடுத்துட்டேன்னா, நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சப்பாத்தி மேலே முட்டை மாதிரி போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தியில் எக் போடுற மாதிரி சொன்னல, அதுதான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக தக்காளி சட்னி இருந்ததில்ல, அதில் வந்து எக்கு நல்லா கலக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எக் சப்பாத்தி ரெடி. பிரவீன் மூஞ்ச போட்டு காட்டுவான். பிரவீன் வந்துட்டாரு. பிரவீன் வந்து எக் தோசை சாப்பிட்டாரு. ஐயே மூஞ்சி. அப்புறம் நெக்ஸ்ட் சப்பாத்தி கெட்டிங் ரெடி. பிரணவுக்கு வந்து தோசை அண்ட் பால், அதுதான். ஸோ செய்யலாம். The next day. Guys, good morning. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டேல, ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பாஸ்தா செய்கிறேன். லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. எல்லாரும் எந்திரிச்சாச்சு. பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. பிரவீன் வந்து ப்ரஷ் பண்ண போயிருக்காரு. ஸோ நானும் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் எல்லாம் லைட்டாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே வேலைன்னே போயிடும். ஸோ அருமையான பாஸ்தா ரெடி. நம்ம இப்போ வந்து பிரவீனுக்கு சர்வ் பண்ணிடலாம். இது எனக்கும் பிரவீனுக்கும். பிரணவுக்கு வந்து வேறு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன், ரவை வச்சு. ஸோ அதை செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு அது ட்ரை பண்ணுற ரவை வச்சு.
அது நல்லா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. கேசரி மாதிரி தான், ஆனால் சுகருக்கு பதிலாக வந்து ஜாகரி பவுடர் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிரணவும் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டான். நெக்ஸ்ட் டைமும் நான் ட்ரை பண்ணுவேன். பிரணவி பாருங்க, பிரணவி பிரணவி இது பிரணவ் இல்லை பிரணவி. லஞ்ச் எல்லாம் செஞ்சாச்சு. என்னடா என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? சம்மர்ல தெரியும்ல, கிச்சன்ல நம்ம எப்படி இருப்போம், இப்படிதான் இருப்போம். கொண்டையெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு செஞ்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மூடு இல்லை. நிறைய சிக்கன் இந்த வீக் நாங்க சாப்பிட்டோம். அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்னு காட்டுறேன். லஞ்சுக்கு இது ரசம் கேட்டாரு. ஸோ தக்காளி ரசம் வச்சுட்டு முட்டை கட் பண்ணி தொக்கு மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வறுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ பிரணவுக்குமே வந்து ரசமும் முட்டை போட்டு கொடுத்துருவேன். டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜோக்கோட பேக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜோக்கில் வந்து என்கிட்ட லேப்டாப் பேக் இருக்கு அண்ட் என்னோட ஆஃபீஸ் பேக் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 to 3 இயர்ஸாக நான் வந்து அந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய பேக் ஒன்று இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஆஃபீஸ்க்கு என்ன பேக் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பேக் வந்து அதுல இருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிங் பேக், ஜோக்கோட ஸ்லிங் பேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு இங்கதான் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து டிஃப்ரெண்டா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஜிப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடிகிற மாதிரி இருக்கு. அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. உள்ள ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து இந்த ஜிப் வச்சு இங்க ஒரு சின்ன பவுச் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேஷுவலா எங்கனாச்சும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போவாம கொஞ்சமா ஒரு வாட்டர் கேன், சின்ன வாட்டர் கேன், அப்புறம் லிப்ஸ்டிக், காம்பேக்ட் பவுடர் அண்ட் பர்ஸ், கீஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே உதவும். இதுல வந்து ஸ்டெடியான லெதர், கிளாஸியான லுக் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுக்குது. ஸோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஜோக் வந்து பாத்தீங்கன்னா 100% வீகன் அண்ட் ப்ரௌட்லி இந்தியன் பிராண்ட். இதில் இருக்கிற எல்லா ஹேண்ட்பேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட். இதில் எல்லா டைப்ஸான பேக்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜோக் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட கூப்பன் கோட் YT Saranya 10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. ஹாய் கைஸ், இது வந்து மண்டே வந்து இன்னைக்கு எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட். இந்த மந்த் ஃபுல்லாக எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால மண்டே நைட்டு தான் எனக்கு வந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். அதனால நாங்கள் வந்து காலையிலே ரெடி ஆகி ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறது வந்து நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். பிரவீன் பிரணவ் வந்து அங்கே இருக்காங்க. ஹாய் சொல் பிரவீன். இப்போ பிரணவ் வந்து அங்கே இருக்கிறாரு. நான் அவுட்ரேல கொடுக்க போகிறேன். அவ்வாரியும் கேட்குறேன். இப்போ தான் மண்டே ஈவினிங்காக வந்து பிரவீனோட அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்குக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த பார்க்கு நானும் பிரவீனும் ரொம்ப நாளாக கண்டுபிடிக்காமலே இருந்தோம். இந்த பார்க்கை பற்றி எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது. தெரிஞ்சதும் நாங்கள் போய் பார்த்ததில் நாங்கள் முன்னாடி போன பார்க்கை விட இந்த பார்க்கில் நிறைய கேம்ஸ் இருக்குது பிரணவுக்கு. அண்ட் ஆல்சோ நல்லா சூப்பராகவும் ஸ்பேஷியஸாக இருந்தது. ஓகே கைஸ், இந்த vlogல வந்து நான் சண்டே அண்ட் சாட்டர்டே என்ன பண்ணேன்னு வந்து காட்டியிருப்பேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து மாலுக்கு போன vlog வந்து சரண் ஸ்டைலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மோஸ்ட்லி யாரும் பார்க்கல. அது பார்க்கணுன்னா கண்டிப்பாக போயிட்டு சரண் ஸ்டைலில் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ வில் see you guys in next video. Until then, bye bye.